Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒரு 40,000 வச்சுருக்கீங்களோ நீங்களும் ஒரு அருமையான ஒரு ஹெட்ஜான ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் எப்படி அந்த ஒரு பொசிஷனை நம்ம எடுக்கிறது அண்ட் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு பிகினராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் எக்ஸ்பீரியன்ஸ்டாலாக இருக்கட்டும், நீங்களும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களும் பார்த்து நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இன்றைக்கி முக்கியமாக நியூட்ரல் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் விக்ஸுன்ற அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூல்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 18 இருக்குது, 18 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டியை கூல் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இன்னும் கம்மிங் டேஸில் இன்னும் மார்க்கெட் கூல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆகவும் அண்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற அயன் காண்டரில் ஷார்ட் அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு கேஷ் டைப் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக தான் கிடைக்குது. ஸோ ஸ்ப்ரெட்டை நம்ம போட்டதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேசிஸில் நமக்கு கிடைச்சிரும். அண்ட் இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அண்ட் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஸோ பக்காவாக ஹெட்ஜ் பண்ண ஒரு பொசிஷன்றதுனால நம்ம வந்து இங்கே பயப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மார்ஜின் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 இருந்தால் போதும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம சேனல் இந்த வீடியோவுடைய அஜெண்டா. 40K இருந்தால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4%, நல்ல ஒரு அருமையான ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லணும். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி இப்போ நம்ம போடுற பட்சத்தில் 70%க்கு மேலே இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி நெருங்க என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்ப்ரெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்டில் இருந்து டவுன் சைடில் 450 பாயிண்ட்டுக்கும் அண்ட் அப் சைடில் 450 பாயிண்ட்டுக்கும் பிரேக் ஈவனாக விற்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு சேஃபாக அந்த ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 13 ஜூலை 2022 அண்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:55 இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுற அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் எந்த வீக்கில் போடுறேன் அப்படின்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ரா ஆப்ஷனில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் அயன் கார்னரை போட போகிறேன். ஸோ அதில் பாருங்கள் நம்ம எந்த லெக்கெல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்ப்ரெட்டு கிடைக்கிது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, எவ்வளோ வந்து லாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஷார்ட் அயன் காண்டர்ன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 இப்போ ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 15,950 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் அவே உள்ள ஒரு புட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் விற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செல்லு 41 ரூபாயில் இருக்குது அதோட ப்ரீமியம். ஸோ அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அவே உள்ள ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறேன். ஸோ 15,350 அவேல உள்ள ஒரு புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து இப்போ 25 ரூபா 50 காசில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் இப்போ இந்த 2 லக்கையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ கால் சைடில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பாட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் அவே இருக்கிற மாதிரி உள்ள ஒரு கால் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட 16,400 தான் இங்கேருந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் அவே உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி நான் விற்று விட்றேன் முதல்ல. அண்ட் அதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் அவையில் உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கு 16,550 உள்ள ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பை பண்ணிக்கிறேன் ஹெட்ஜுக்காக. இது வந்து 15.25 காசில் இருக்குது. ஸோ இப்படி நான் பண்ணுற பட்சத்தில் என்னுடைய பே ஆஃப் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் என்னுடைய பிரேக் ஈவன் 15,467 இருக்குது. ஸோ அப் சைடில் 16,433. கிட்டத்தட்ட ஸ்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட புட் சைடில் ஒரு 500 பாயிண்ட்டு, கால் சைடில் அளவுக்கு நமக்கு பாயிண்ட்ன்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது, ஸ்ப்ரெட் கேப் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம பயப்படவே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4 லெக்கை மொத்தம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், 2 லெக்கை பை பண்ணியிருக்கோம், 2 லெக்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கோம். இதில் செல் பண்ண புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 15,500 புட்டை செல் பண்ணியிருக்கோம், 15,350 புட்டை வந்து அதோட எட்ஜுக்காக பை பண்ணியிருக்கோம். அண்ட் 16,400 பிடிச்சி செல் பண்ணி வச்சுருக்கோம் கால் ஆப்ஷனை. அண்ட் 16,550 கால் ஆப்ஷனை எட்ஜுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண லெக்ஸு. அண்ட்
அண்ட் இதில் நமக்கு ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி கிட்டத்தட்ட 71% இதுவரையுமே காட்டிக்கிட்டு இருக்கு. இதில் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 4%ங்க. 4% நம்மளுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்குது. நம்ம கிட்டத்தட்ட 1665 ரூபா கிடைக்குது. லாஸ் வந்து கிட்டத்தட்ட 5835 ரூபான்னு காட்டுது. நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டாம். 1% நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் சைடு உடையுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1.5% நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்துட்டோம். டவுன் சைடில் ஒரு 500 பாயிண்ட், அப் சைடில் 500 பாயிண்ட் நடுவில் இருக்குது. மார்க்கெட் நல்லாவே வந்து கூல் டவுன் ஆகிடுச்சு விக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 500 பாயிண்ட் ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி இன்னும் ஒரு 4 நாளில் மார்க்கெட் முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஒரு 4% ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு நம்ம மார்ஜின் வந்து பே பண்ணுறது 40,000 ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணது தான். ஸோ 40,000 நீங்கள் கொடுத்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுற பட்சத்தில் இந்த 4% உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராகவோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வியூவாக இருக்கீங்க, இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்களும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து பண்ணலாம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்களும் இந்த ஒரு 4%க்கான கெயினை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன் ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.